மதுரையில் நடந்த ஹிந்து முன்னணியினுடைய முருக பக்தர்கள் மாநாட அதனுடைய வெற்றியை கண்டு இந்த திராவிடியன் ஸ்டாக் அலற அலறல் பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனால் இந்த திராவிடியன் ஸ்டாக்குன்னு சொன்னா எல்லாமே முட்டாளுகளாக தான் இருப்பாங்களா தெரியல எனக்கு. ஏன்னா இப்ப எந்த அளவுக்கு போயிட்டானுங்க இந்த தீய சக்திகள் என்று சொன்னால், பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் டொமிசைல் சர்டிபிகேட் கேட்கிறானுங்க. அதுவும் சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் மீறி பேசுறாரு. வீடு வீடா இந்துக்கள் இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு அவன் கட்சிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு வந்துடும். ஏனென்றால் பரமசிவன் தமிழரா, பார்வதி தமிழரா? நான் கேட்கிறேன், அரபு சாமியும் ஜெருசலேம் சாமியும் பத்தி பேசுறதுக்கு தைரியம் இருக்கா இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு? எப்படி பேசுவீங்க? எப்படி பேசுவீங்க? இந்து மதம்னா அவ்வளவு தொக்கா போச்சா? கபர்தார், வாய மூடிக்குங்கிறேன். அதே மாதிரி இந்த மகேஷ் பொய்யாமொழி, இந்த யாரு அல்லேலியா பாபுவா, அந்த அல்லேலியா பாபு அவர் கேட்கிறாரு பவன் கல்யாண் எப்படி வந்தாருன்னு. நான் கேட்கிறேன், நீர் யாரு? மீறி எவரண்டி செப்பண்டி? யார் பேசினது? இங்க பாருங்க, யார் வேணா சொல்லட்டும். 42 ஆண்டு கால இந்து முன்னணியின் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. என்ன, யார் வேணா என்ன வேணா பேசட்டும், அதை பத்தி எனக்கு தெரியாது. அது இந்து முன்னணி வந்த பாதை. ராமகோபாலன் என்கின்ற மிக பெரும் தியாக சுடர், அவர் எந்தெந்த பாதையெல்லாம் ஃபைட் பண்ணி வந்தார் அப்படிங்கறத சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். நீங்க முத 1998 பாஜகவோட கூட்டணியில் இருந்த பொழுது பாமக 5 MP ஜெயிச்சாங்க. சரியா? நான் அதுக்கு மேலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, நான் சொல்றேன், பிஜேபியோட கூட்டணி வச்சா என்னவோ யாரோ ஓட்டு போட மாட்டாங்க, ஜெயிக்காதுன்னெலாம் பேசுறாங்க. நத்திங். உண்மைகளை நீங்கள் திரித்து பேச வேண்டாம். 1998 மேடம் ஜெயலலிதா அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சார். அந்த கூட்டணி 98 மேடம் ஜெயலலிதா பிஜேபியோட கூட்டணி வச்சார். தமிழகத்தில் இருக்கின்ற 39 சீட்டுல அந்த கூட்டணி 30 சீட்டு ஜெயிச்சது. உடனே அடுத்த வருஷம் ஏடிஎம்கே ஆதரவு வாபஸ் வாங்கினால டிஎம்கே எங்களோட கூட்டணி வச்சது. 39க்கு 26 2/3 பிஜேபி கூட்டணி. அதனால இந்த முறை நீங்கள் பார்ப்பீர்கள், 26ல் இந்த ஊழல் போதை அரசாங்கம் தூக்கி எறியப்படும். இன்னைக்கு நீங்க பார்த்தா பல சினிமா நடிகர்கள் இந்த போதை வலையில சிக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் பல நாளா சொல்றேன், மா சுப்பிரமணியம், நீங்க உங்க சுகாதாரத்துறை அமைச்சகத்தை கவனிக்கிறீங்களா? நீங்க அந்த மந்திரியா கண்டினியூ பண்ண அருகதை இருக்கா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தா மோஸ்ட் ட்ரக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டா இருந்தது பஞ்சாப். இன்னைக்கு எது? நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. யார் இந்த தீய சக்தி? ராசாவா? அநாகரிக பேர் வழி. மத்திய உள்துறை அமைச்சர், நீ என்ன வேணா பேசுவியா? அவ்வளவு கொழுப்பு இருக்கா? திமிரா? கொள்ளை அடிச்சதுக்கு உள்ள போவ. ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2Gல நீங்க போட்டது எவிடன்சஸ் ஃபால்ஸ். அது என்ன ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா, இனிமேல் வி கேனாட் அட்யூஸ் நியூ எவிடன்சஸ். அந்த ஸ்டேஜுக்கு கேஸ் வந்த பிறகுதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. அதுல இவர் என்ன சொல்றாரு, அந்த சிபிஐக்கு நான் தண்ணி காட்டினேன். அநாகரிகத்தின் உச்சக்கட்டமே, அநாகரிகத்தின் உச்சக்கட்டம். உங்க அத்தனை பேருக்கும் ஜெயில போட்டு தண்ணி காட்டாம இருக்காது பிஜேபி. பாஜகவினுடைய கொள்கைகளை மாற்று வடிவில் பேசக்கூடியவர்கள் பி டீம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் நான் கேட்கிறேன், நீங்க எல்லாருக்கும் 0 டீம். ஹூ இஸ் திருமாவளவன்?
இந்துக்களை ஒரு சமுதாயத்தில் இருக்கின்ற ஆண்களை நீ டையை கட்டிக்குவான், ஷூ போட்டுக்குவான், பேண்ட் சட்டை போடுவான். ஆனா இவனுக்கு சரக்கு இல்ல, மிடுக்கு இல்ல. இந்து சமுதாயத்தை எல்லாரையும் இழிவா பேசின இந்த தீய சக்தி திருமாவளவனை சொல்றேன்னா, கபர்தார். அதிகமா பேசினால் எதிர்விளைவு அதிகமா இருக்கும்னு இந்த தீய சக்தி திருமாவளவனை சரக்கு மிடுக்கு பேச்ச ஆபாச நபரை வன்மையா கண்டிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.